குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட்டில் காம்பனன்ட்ஸை, அதாவது ஒரு ரெசிஸ்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கறது தான் இந்த டாபிக். ரொம்ப முக்கியமான டாபிக், அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்குற கொஸ்டின். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போன மாடலில் பார்த்த கொஞ்சம் ரிவைன் பண்ணலாம். அடிக்கடி நான் ஏற்கனவே சொன்னது தான் முக்கியமான டேர்ம்ஸ் என்னென்னா, இந்த கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே ஞாபகம் இருக்கணும். இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சாதான் நம்மளால எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியும். எல்லா கொஸ்டின்லையுமே என்ன வரும், எல்லா டாப்பிக்லையுமே இந்த 3 டேர்ம்ஸ் வரதான் செய்யும். கரண்ட்னா என்னது, வோல்டேஜ்னா என்னது, ரெசிஸ்டன்ஸ்னா என்னது அப்படின்றது. கரண்ட் அப்படின்னா என்னது, சிம்பிளா எப்படி ஞாபகம் இருக்கணும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரே வார்த்தை சொன்னா என்னது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு கண்டக்டர் வழியா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறதா என்னது, கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வோல்டேஜ், வோல்டேஜ் என்ன சொல்லுவோம், ஒன்று ப்ரெஷர், அதாவது கரண்ட் மூவ் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு உந்து விசை தான் என்னது வோல்டேஜ். எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு உந்து விசை தான் வோல்டேஜ் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இல்லாட்டி எப்படி சொல்லலாம், ஒரு சர்க்கியூட்ல இருக்க 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் தான் என்னது வோல்டேஜ். அதை என்ன சொல்லுவாங்க, கரண்ட் எப்படி மெஷர் பண்ணுவோம், ஆம்பியர் மெஷர் பண்ணுவோம், வோல்டேஜை வோல்ட் அப்படின்ற டேர்ம்ல மெஷர் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு முக்கியமான டேர்ம். ரெசிஸ்டன்ஸ் தமிழ் என்னது, மின் தடை. அதாவது ஒரு கடத்தின் வழியா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அந்த ஃப்ளோவை வந்து தடை செய்யற ஒரு சாதனம் தான் என்னது, ரெசிஸ்டன்ஸ். அதை எப்படி மெஷர் பண்ணுவோம், ஓம் அப்படின்ற டேர்ம்ல மெஷர் பண்ணுவோம். இந்த மூணு டேர்மே என்னது ரொம்ப முக்கியமானது. எப்ப கேட்டாலுமே என்ன தெரியும், நம்மளுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றதுக்கு தெரியணும். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான மாடல் பார்த்தோம். அதுக்கு அடுத்த மாடல்ல ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா எதுக்குரிய ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 டேர்முக்குரிய ரிலேஷன்ஷிப் தான் என்னது ஓம்ஸ்லா. என்ன பார்த்தோம், ஒரு கடத்தின் வழியே மின்னோட்டம் பாயிறப்ப அந்த மின்னோட்டமானது அந்த கடத்தின் இருக்க மின் அழுத்தத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்குன்னு பார்த்தோம். V directly proportional to I. இந்த கொஸ்டினோட கண்டினியூஸ் தான் என்ன கொஸ்டின் இப்ப பார்க்க போற கொஸ்டின். அதாவது என்னது, சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட்ஸ். ஒரு சர்க்கியூட்ல ரெசிஸ்டர் சீரிஸா கனெக்ட் பண்ணா என்ன ஆகும், பேரலலா கனெக்ட் பண்ணா என்ன ஆகுன்றத பார்க்க போறோம். அதான் கொடுத்துருக்காங்க. இன் ஆர்டர் டு எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ நீட், எலக்ட்ரிசிட்டி ஒரு கண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகணும்னா என்னென்ன தேவை சொல்லியிருக்காங்க, பவர் சோர்ஸ். பவர் சோர்ஸ் கண்டிப்பா தேவை. அதாவது என்னது, நம்ம சப்ளை கொடுத்தாதான் என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். சுவிட்ச் ஆன் பண்ணாதான் என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னது, க்ளோஸ்டு சர்க்கியூட். அப்படின்னா என்னவா இருக்கணும், சர்க்கியூட் வந்து என்னது எல்லா பக்கத்தையும் க்ளோஸ் ஆகிருக்கணும். ஏதாச்சும் ஒரு சைடு ஓப்பன் ஆயிருந்தா என்ன ஆகாது, கரண்ட் ஃப்ளோ நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து 2 முக்கியமான டைப் சொல்றாங்க அந்த சர்க்கியூட்ஸ்ல. ஒன்னு என்னது, சீரிஸ் சர்க்கியூட், இன்னொன்னு பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அதுக்குரிய வித்தியாசம். நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னு சீரிஸ் சர்க்கியூட், இன்னொன்னு பேரலல் சர்க்கியூட். ஃபர்ஸ்ட் சீரிஸ் சர்க்கியூட்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் நியூட்ரல் 2 வயர் இருக்கு. ஃபேஸ் வயர் என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பல்ப்ல கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்புட் எங்க போகுது, 2வது பல்புக்கு இன்புட்டா போகுது. 2வது பல்போட அவுட்புட் எந்த பல்புக்கு போகுது, 3வது பல்புக்கு போகுது. 3வது பல்பு அவுட்புட் என்ன பண்ணிருக்காங்க, நியூட்ரல்ல கனெக்ட் பண்ணி. இதுதான் சீரிஸ் சர்க்கியூட். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வரும், நம்ம வீட்டுல சீரியல் பல்ப் மாட்டிருப்போம், சாமி படத்துல மாட்டிருப்போம். அதான் என்னது, சீரிஸ் சர்க்கியூட். ஒரே ஒரு லைன் தான் வரும், ஒரு பல்ப்ல இருந்து அடுத்த பல்புக்கு, அடுத்த பல்புக்கு, அடுத்த பல்புக்குன்னு போயிட்டே இருக்கும். இதுதான் சீரிஸ் சர்க்கியூட். இதே அட் சேம் டைம் பேரலல் சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா தெரியும், அதே 2 லைனு ஃபேஸ் நியூட்ரல் எல்லா பல்புக்குமே அட் டைம்ல போயிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் சர்க்கியூட்ல. அதுக்கு உள்ள வித்தியாசம், ஃபர்ஸ்ட் பல்புக்கும் சேம் டைம்ல போயிடும், செகண்ட் டைமுக்கும் சேம் டைம்ல போயிடும், தேர்ட் டைமுக்கும் சேம் டைம், தேர்ட் பல்புக்கும் சேம் டைம்ல போயிருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பல்ப்ல இருக்க அவுட்புட் செகண்ட் பல்ப்லயோ, செகண்ட் பல்ப்ல அவுட்புட் தேர்ட் பல்ப்லயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. டைரக்டா சப்ளையர் இண்டிவிஜுவலா எல்லா பல்புக்குமே கொடுத்துருக்கும். இது மேபி பல்பா இருக்கலாம், இல்ல வேற எலக்ட்ரிக் கேஜெட் எதுனாலும் இருக்கலாம். சீரிஸ் சர்க்கியூட். சீரிஸ் சர்க்கியூட்ல என்ன சொல்றாங்க, கரண்ட் ஃப்ளோ வந்து என்ன எப்படி இருக்கும், ஒரே ஒரு பாதை வழியா தான் இருக்கும். இன் சீரிஸ் சர்க்கியூட் தேர் இஸ் only one path for electrons to flow. இதைத்தான் ஏற்கனவே சொன்னோம். கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கு, போன டயக்ராம்ல பார்த்தோம். ஃபேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் பல்புல இருந்து செகண்ட் பல்புல இருந்து தேர்ட் பல்புல இருந்து சர்க்கியூட் நியூட்ரல்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதாவது என்னது, 2-3 பாதை கிடையாது,
ஒரே ஒரு பாதை தான். அதைத்தான் கீழே கொடுத்துருக்காங்க. டயக்ராம் ஏ அண்ட் டயக்ராம் பியில் கொடுத்துருப்பாங்க. 120 வோல்ட்ல இருந்து எடுத்து கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 80 வோல்ட் பல்பு மேலே ஒரு கொடுத்துருக்காங்க. இதில் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் 120 வோல்ட்டு, கீழே இருக்க பல்ப் 80 வோல்ட் கன்சியூம் பண்ணுதுன்னா மேலே பல்ப் மிச்சம் இருக்க 40 வோல்ட்டை கன்சியூம் பண்ணுன்றது தான் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. சீரிஸ் சர்க்கியூட் இந்த டயக்ராம் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா புரியும். கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கு, ஒரே ஒரு பாதை தான் இருக்கு. 1.5 வோல்ட் பேட்டரியில இருந்து கரண்ட் ஃப்ளோ ஒரே ஒரு டைரக்ஷன்ல நடக்குது. இது ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன பிரச்சனை சீரிஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, பேட்டரியில இருந்து என்ன கொடுத்துருக்கேன், ஒரு பல்புல இருந்து இன்னொரு பல்பு, இன்னொரு பல்புல இருந்து இன்னொரு பல்பு, செகண்ட் பல்புல இருந்து தேர்ட் பல்ப், சீரியஸா போத்துல எனக்கு ஏதோ ஒரு லைன் கட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை வரும், எரிஞ்சிட்டு இருக்க 3 பல்புமே எனக்கு என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும். இதே நம்ம வீட்டில் யூஸ் பண்ற சீரியல் பல்ப்னா இதே பிரச்சனை தான். ஊடால ஒரு லைன் கட் ஆச்சுன்னா என்ன ஆகுது, டோட்டல் சிஸ்டமே நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும். எந்த இடத்துல பிரச்சனைன்றத ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். இது ஒரு சீரிஸ் சர்க்கியூட்ல இருக்க பெரிய டிராபேக். எப்படி சீரிஸ் சர்க்கியூட்ல ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்றது, சிம்பிள். என்ன கொடுத்துருவாங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மேலே டயக்ராம் கொடுத்தாங்க, சைடில் பார்ப்பீங்க. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, R1 R2 R3. R1 எத்தனை கொடுத்துருவாங்க, 5 ஓம், R2 5 ஓம், R3 10 ஓம். அந்த ஓம்ன்றது எதை குறிக்குது, ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள். ஓம்ன்ற சிம்பிளை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, யூனிட்டை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், வெறும் 5 போடக்கூடாது, எப்பயுமே எழுதல ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் ஓம்ன்ற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கியூட்ல 3 ரெசிஸ்டன்ஸ் சீரியஸா இருந்துச்சுன்னா சிம்பிள், என்னது, 3ஐயும் என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் R1 R2 R3 5 பிளஸ் R1 5 R2 5 R3 10. அப்போ ஆன்சர் என்னது, 20 ஓம். இப்படி ஒரு சம் கொடுத்துட்டாங்க. ஒரு சர்க்கியூட்ல 3 ரெசிஸ்டன்ஸ் சீரியஸா இருக்கு, டு ஃபைண்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், சிம்பிள் நம்ம என்ன எழுதணும், RT அப்படின்னா என்னது, RT ஃபார் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், நம்ம ஆட் பண்ணிடணும். இந்த எக்ஸாம்பிள் நான் 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் 10 ரெசிஸ்டன்ஸ் வந்தாலும் என்னதான், 10ஐயும் நான் வரிசையா போட்டு ஆட் பண்ணிடணும். இதான் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அப்படின்ற சர்க்கியூட்ல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா, ஜஸ்ட் அடிஷன். அதே அந்த எக்ஸாம்பிள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டாஸ் மட்டும் மாற்றிருக்கேன். R1 10 ஓம், R2 20 ஓம், R3 10 ஓம். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும், RT ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், ஃபார்முலா எழுதணும். RT ஈக்குவல் டு R1 plus R2 plus R3, R1 10 ohm, R2 20 ohm, R3 10 ohm. 10 plus 20 plus 10. Answer is 40 ohm. Okay, very good. Next, parallel circuit. ரெண்டாவது டைப் parallel circuit. மெயினா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன, சீரிஸ் சர்க்கியூட்ல என்ன பார்த்தோம், கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாதை தான். அதாவது என்னது, ஏன்ற ஒரு பல்பு, பின்ற ஒரு பல்பு, சின்ற ஒரு பல்பு இருந்துச்சுன்னா ஏ பல்பு வழியா கரண்ட் போய் அது பி பல்பு போய் அது என்ன பல்பு போகும், சின்ற பல்புக்கு போகும். ஆனா பேரலல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணிடலாம், ஏ பி சி 3 பல்புக்குமே நான் பேரலா என்ன பண்ணிடலாம், அட் அ டயத்துல சப்ளை வோல்டேஜ் கொடுத்துடலாம். அதான் சீரிஸ்க்கும் பேரலலுக்குள்ள வித்தியாசம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பேட்டரி வோல்டேஜ்ல இந்த என்ன கொடுத்துருக்காங்க, 2 பல்ப் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் டைம்ல என்ன ஆயிரும், சர்க்கியூட் ஆன் பண்ணா ஆன் ஆகிரும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் பேரலல் சர்க்கியூட். நான் சுவிட்ச் ஆன் பண்ணா என்ன ஆகும், 3 பல்புமே எரியுது. இன்கேஸ் எனக்கு நடுவில் இருக்க பல்ப் பிரச்சனை, இப்போ ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சு, எனக்கு நடுவில் இருக்க பல்ப் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகலை, எரியலை. மற்ற 2 பல்ப் எப்பயும் போல என்ன ஆகிட்டே இருக்கு, எனக்கு எரிஞ்சிட்டே இருக்கு. இது பேரலல் சர்க்கியூட்ல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதே சீரிஸ் சர்க்கியூட்ல பார்த்தா என்னாச்சு, நம்மளுக்கு ஒரு பல்ப் எரியாட்டியுமே டோட்டல் சிஸ்டமே என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும். பேரலல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, 10 பல்ப் வச்சிங்கனாலும் 8வது பல்ப் எரியாட்டி எனக்கு என்ன பல்ப் மட்டும் தான் எரியாது, அந்த 8வது பல்ப் தான் மட்டும்தான் எரியாது. மற்ற எல்லா பல்புமே எனக்கு என்ன ஆகும், பிரச்சனை இல்லாம எரியும். இது பேரலல் சர்க்கியூட். இதை தான் கொடுத்துருக்கோம். R1 R2 R3ன்றது எப்படி இருக்கு, பேரலா கனெக்ட் பண்ணிங்க. போனதுல சீரியஸா பார்த்தோம், இதுல பேரலா கனெக்ட் பண்ணிருக்காங்க. R1 வேல்யூ 20 ஓம், R2 வேல்யூ 30 ஓம், R3 வேல்யூ 50 ஓம். சீரியஸா இருக்கிறதுல என்ன பண்ணோம், R1 பிளஸ் R2 பிளஸ் R3 என்ன பண்ணியிருந்தோம், 3 ஆட் பண்ணியிருந்தோம். இதே பேரலா இருக்கிறதுல என்ன பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். சிம்பிள். போனதுல என்ன பண்ணுவோம், R1 R2 R3 என்ன பண்ணியிருந்தோம், ஆட் பண்ணியிருந்தோம். இதுல ஃபார்முலா என்னன்னா 1 டிவைடட் பை 1 பிளஸ் 1 டிவைடட் பை R1 பிளஸ் 1 டிவைடட் பை R2 பிளஸ் 1 டிவைடட் பை R3. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த RT என்றது என்னது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்.
1 divided by 20 ohm plus 1 divided by 30 ohm plus 1 divided by 50 ohm. ஆன்சர் என்ன வருது எனக்கு 103 ohm வருது. அது என்ன பண்றேன் நான் டோட்டலா 1ஆல டிவைட் பண்றேன். 1 divided by 103 ohm போட்டா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது 9.70 ohm அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இப்படி ஒரு சம் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்க பேரலல் சர்க்யூட் கொடுத்தா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிருங்க. RT equal to 1 divided by 1 by R1 plus 1 by R2 plus 1 by RN அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. RN என்னது? மேபி எத்தனை ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கலாம். நான் இந்த எக்ஸாம்பிள் 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இன்கேஸ் என்ன இருக்கலாம் 10 ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி 5 ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கலாம். ஆனா ஃபார்முலா வந்து என்னதான் சேம் தான். அட்வான்டேஜ் ஆஃப் பேரலல் சர்க்யூட். சீரிஸ் சர்க்யூட் பெஸ்டா பேரலல் சர்க்யூட் பெஸ்டான்றதை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிருக்கும். சீரிஸ் சர்க்யூட் மெயினா என்ன பிரச்சனை வந்துச்சு? இன்கேஸ் சீரிஸ்ல ஒரு பல்ப் எரியாட்டி எனக்கு என்ன ஆகல, டோட்டல் சிஸ்டமே எனக்கு என்ன ஆயிரும் ஆஃப் ஆகிரும். இது பெரிய டிராபேக். ஆனால் பேரலல் சர்க்யூட்ல எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? 5 பல்ப் இருக்கு, எனக்கு 4வது பல்ப் எரியாட்டி 4வது பல்ப் மட்டும் தான் எரியாது, மற்ற எல்லா பல்ப் என்ன ஆகும் எனக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். இது பேரலல் சர்க்யூட்ல பெரிய அட்வான்டேஜ். அதான் சொல்லியிருப்பாங்க. ஈச் டிவைஸ் இன் ஏ சர்க்யூட் இஸ் ஏ ஃபுல் பேட்டரி வோல்டேஜ். அப்போ என்ன அர்த்தம்? பேட்டரி வோல்டேஜை எல்லா பல்புமே சேமா எடுத்துக்கூடும் சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நான் சொன்னதான் என்ன ஆகுது, இன்கேஸ் கரண்ட் ஃப்ளோ நடக்காட்டியும் அந்த ஒரு டிவைஸ் மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ நடக்காது. அப்போ அது அந்த டிவைஸ் மட்டும் தான் என்ன ஆகும் ஆஃப் ஆகும். மற்ற எல்லா டிவைஸும் பிரச்சனை இல்லாம எனக்கு ஆன் கண்டிஷன்ல இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சீரிஸ் சர்க்யூட் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் சீரிஸ் சர்க்யூட் மட்டும் கவனிங்க. பேட்டரியில இருந்து என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ, அந்த லைட் எரியறதா என்னது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் ஒரு பல்ப் எரியுது, அந்த எலக்ட்ரான் கரண்ட் ஃப்ளோ அடுத்த இருந்தோடனே அடுத்த பல்ப் எரியுது. பழையபடி பேட்டரி சோர்ஸுக்கு வருது, திருப்பி எலக்ட்ரான் ஃப்ளோ என்ன நடக்குது, அந்த சுவிட்ச் வழியா போய் ஃபர்ஸ்ட் பல்பை எரிய வைக்குது. இப்ப அப்படியே எலக்ட்ரான் ஃப்ளோ அடுத்த பல்ப் போய் செகண்ட் பல்ப் எரிய வைக்குது. இன்கேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் பல்ப்ல இந்த சர்க்யூட்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா எனக்கு என்ன எரியாது, ஃபர்ஸ்ட் பல்பும் எரியாது, எந்த பல்ப் எரியாது, செகண்ட் பல்பும் எரியாது. இதான் சீரிஸ் சர்க்யூட்ல இருக்க பெரிய டிராபேக். அப்படியே அடுத்த டயக்ராம் வந்து பேரலல் சர்க்யூட். பேரலல் சர்க்யூட் பாத்தீங்கன்னா என்ன தெரியும், எலக்ட்ரான் ஃப்ளோ ஒன்று போல நடக்குது, எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது, சுவிட்ச் க்ளோஸ் ஆகுது, பல்ப் எப்படி ஆகுது அட் சேம் டைம் ரெண்டு பல்புமே எரியும். இன்கேஸ் எனக்கு கீழே இருக்க பல்ப் பிரச்சனைனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, மேல இருக்க பல்ப் என்ன ஆகும் எப்பயும் போல க்ளோ ஆகும். இது பேரலல் சர்க்யூட்ல இருக்க பெரிய பிளஸ் பாயிண்ட். புரிஞ்சா? சீரிஸ் சர்க்யூட் பேரலல் சர்க்யூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சீரிஸ் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண போறோம், சிம்பிளா ஆட் பண்ண போறோம். பேரலல் சர்க்யூட்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண போறோம், அந்த ஃபார்முலா 1 divided by R1 plus 1 divided by R2 plus 1 divided by R3 போட்டு என்ன பண்ண போறேன், நான் ஆட் பண்ண போறேன். ஓகே, தேங்க்யூ.